நேஷனல் லெவலுக்கு போகும்போது ட்ராக் ஃபீல்டுன்னு ரெண்டா பிரிச்சிருவாங்க. டீனா அந்த டி 11, 12, 13, எஃப் 11, 12, 13ங்கிறது அதான். டீங்கிறது ட்ராக் ஈவெண்ட்ஸ் ரன்னிங் நம்ம 100, 200, 400, 800, 1500, 5000 மீட்டர் ஓடுறது பிளஸ் இந்த லாங் ஜம்ப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ராக்ல வந்துடும். எஃப்ங்கிறது ஃபீல்டு ஈவெண்ட் இந்த த்ரோ ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஃபீல்டுல வந்துடும். அதான் இந்த டீக்கும் எஃப்க்கும் ஆன டிஃபரன்ஸ். இது இவ்வளவுதான். இதை ஆனா பொறுத்து தான் இதுக்குள்ளார நமக்கு ஈவெண்ட்ஸ் வந்து போகும். அதாவது வந்து இப்ப நம்ம ஸ்டேட் விளையாடுறோம் அப்படின்னா வந்துட்டு தேசிய போட்டியில வந்துட்டு ஒரு ஃபைனல் ஓடி இருப்பாங்க. டாப் 8 பிளேயர்ஸ் வந்து ஃபைனல் ஓடி இருப்பாங்க. அதுல வந்து ஆறாவதா ஒரு பிளேயர் என்ன டைம் ஓடுறாங்களோ அதை வந்துட்டு நாம்ஸா வைப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் ஸ்டேட்ல இருந்து இப்ப நான் நேஷனல் போறதுக்கு வந்து T11 கேட்டகரியில வந்துட்டு 100 மீட்டர் வந்து 14 செகண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நாம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்ப அந்த 14 செகண்ட்ங்கிறது வந்துட்டு அதை நான் கிராஸ் பண்ணி ஓடினேன் இங்க அப்படின்னா தான் வந்து நான் நேஷனல் போட்டிக்கு வந்து போக முடியும். இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் வரோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த நார்ம்ஸையும் கிளியர் பண்ணி போகணும். இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம தேசிய போட்டியில போய் ஓடி இருக்கோம். இங்க இருந்து அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகணும் அப்படிங்கும்போது அங்க அதே மாதிரி ஃபைனல்ல ஓடின அந்த 8 பேத்துல ஆறாவதா ஓடினவங்க என்ன டைம் ஓடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 11:80 ஓடுறாங்க அப்படின்னா ஆறாவதா ஓடினவங்க அந்த 11:80 வந்து நம்ம இந்த தேசிய போட்டியில வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தான் வந்துட்டு அதுக்கான இன்டர்நேஷனலுக்கான என்ட்ரியை வந்து நம்ம தருவாங்க. நம்ம நேஷனல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்துட்டோம் அப்படின்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 பேருமே வந்துட்டு நம்ம அந்த நார்ம்ஸ கிளியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா குடுத்துருவாங்க. இப்படிதான் வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து போகும். அதுக்கான குவாலிஃபயர் வந்து நடக்கும். இதே மாரி ஒவ்வொரு ஈவென்ட்லயும் நாட் ஒன்லி இது ரன்னிங்கு, இந்த த்ரோ ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், ஜம்ப் ஈவெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க. அத வந்து நம்ம கிராஸ் பண்ணி குவாலிஃபை பண்ணோம் அப்படின்னா தான் அது போ முடியும். தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்